வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஓரிரு இடங்களில், அதுவும் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 40 டிகிரி வரை செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. 102 டிகிரி 103 டிகிரி வரை வெயில் ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் இன்று 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை பொள்ளாச்சிக்கு இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூருக்கு 37 டிகிரியாக இருக்க வாய்ப்புள்ளது. 1 டிகிரி செல்சியஸ் நேற்றை விட இன்று 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மழை என்பது பெரும்பாலும் இன்று தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு அரபிக்கடலில் தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. அதேவேளை தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தொடர்ந்து காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரும் கூடிய நாட்களில் மேற்கே முன்னேறி வந்து தமிழகத்தில் வெப்பச்சலன படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது. 3ஆம் தேதி துவக்கமாக இருந்தாலும், ஆனால் ஒரு பரவலான மழை என்பது 5ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்க வாய்ப்புள்ளது. வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விதமாக, அதாவது வெவ்வேறு நேரங்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து. இன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதி. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் வங்கக்கடலில் இருக்கும் குளிர்காற்று லேசாக தமிழகத்தில் உள்ளே நுழைவதால் ஒரு கடல் ஓரங்களில் உள்பகுதியில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். நேற்றைப் போலவே இன்று தென் மாவட்டங்கள், நேற்று வட மாவட்டங்கள், தமிழகம் முழுவதுமே பரவலாக வெயில் சற்று அதிகரித்து காணப்படுது. திருச்சி சுற்றியுள்ள இடங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதேபோல் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் இன்று 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. திருச்சி சுற்றியுள்ள இடங்கள், அதேபோல் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களுக்கெல்லாம். ஆனால் பொள்ளாச்சிக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு இன்று பெரும்பாலான இடங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது தென் மாவட்டங்களில். அதேவேளையில் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம் உள்பகுதி, மேலும் விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். வடக்கே சில 1 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று 1 டிகிரி செல்சியஸ் வட மாவட்டங்களுக்கு இன்று குறைய வாய்ப்புள்ளது. இன்று மழை என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கேவும் ஒரு சில இடங்களிலும், அதே வழியில் கேரளா, கர்நாடகாவுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 30ஆம் தேதியை பொறுத்தவரை. நாளை மார்ச் 31ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதால் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை நாளை பகல் நேரங்களிலும் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் தொடர்ந்து இன்று 39 டிகிரி செல்சியஸ் என்பது நாளை 38ஆக இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் 1 டிகிரி செல்சியஸ் குறைய வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 31ஆம் தேதி. மழை என்பது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும், மாலை நேரங்களில் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மேற்கு பகுதி, மேலும் திண்டுக்கல் மேற்கு பகுதி, தேனி, இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வால்பாறை, நீலகிரி, கோயம்புத்தூர், கொடைக்கானல், இந்த இடத்துக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியை விட மேற்கு தொடர்ச்சி மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மார்ச் 31ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் தொடர்ந்து வெயில் சற்று குறைந்தது போல் இருந்தாலும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒரு இடங்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் மழை என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது.
அம் ஏப்ரல் 2ஆம் தேதி தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயிலும் பகல் நேரங்களில் இருந்தாலும், மாலை நேரங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதியை பொறுத்தவரை. ஏப்ரல் 3ஆம் தேதி ஓரிரு இடங்கள் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதியை பொறுத்தவரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி. ஏப்ரல் 3ஐ விட ஏப்ரல் 4ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி. ஆனால் ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மழை தொடங்கும். அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும். தென் மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும். அதன் பிறகு இரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள், அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்க முடியுது. இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 5ஐ விட ஏப்ரல் 6ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, ஏப்ரல் 7ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு இருந்தாலும் ஏப்ரல் 7, 8, 9, 10, 11 என்று அடுத்தடுத்த நாட்கள் இருக்க வாய்ப்புது. அதேவேளை 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு நாள்தோறும் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குறைந்த பரப்பிலே மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பிறகு. தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்த நிகழ்வுகள் வரும் வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும். நிகழ்வுகள் வரும் பொழுது வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இன்று மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மார்ச் 31ஆம் தேதி தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் சற்று பரப்பில் ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் 2ஐ விட ஏப்ரல் 3ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பிலும், ஏப்ரல் 3ஐ விட 4ஆம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 5ஐ விட 6, 7, 8 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பிறகு மழை தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் மீண்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.